நாடு முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வரும் ஏராளமான மருந்து மாத்திரைகளை மத்திய மற்றும் மாநில மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்புகள் ஆய்வு செய்து வருகின்றன. அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது போலி மற்றும் தரமற்ற மருந்துகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று அதிரடி தகவல்கள் வெளியாகின. ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பு என்பது சமீபத்தில் வெளியானது அல்ல. இது பழைய அறிவிப்பு. அதுவும் தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்பனை செய்யப்படும் போது முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களைத்தான் இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்க போகிறோம். கடந்த ஜனவரி மாதத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் மருந்து நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மொத்தம் 932 மருந்தின் மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டன. அதில் 886 மருந்துகள் உபயோகப்படுத்துவதற்கு ஏற்றவையாகவும் 46 மருந்துகள் தரமற்ற மருந்துகளாகவும் அறிவிக்கப்பட்டன. தரமற்றவையாக கூறப்படும் இந்த 46 மருந்துகள் மூச்சு திணறல், மூக்கு அடைப்பு, ஜலதோஷம் உள்ளிட்ட பிரச்சனைகள், உயர் இரத்த அழுத்தம், கிருமி தொற்று, ஜீரண மண்டல பாதிப்பு, விட்டமின் குறைபாடு உள்ளிட்ட நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் என்று தெரியவந்தது. மேலும் இந்த 46 மருந்துகளின் விவரங்கள் குறித்து மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் cdsco.gov.in என்கிற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதன் உண்மைத்தன்மை குறித்து சத்தியம் டிஜிட்டல் குழு விசாரித்த போதுதான் அப்படியெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்று அதிரடி குற்றச்சாட்டுகள் எதிரொலிக்கின்றன. இதுகுறித்து சென்னையை சேர்ந்த மருந்தியல் நிபுணர் சுரேஷ்குமாரிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. அந்த கலந்துரையாடலில் ஏராளமான தகவல்கள் கிடைத்தன. தற்பொழுது அந்த கலந்துரையாடல் உங்களுக்காக. சார், இப்போ இந்த 46 மருந்துகள் தடை செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருந்தது இல்லையா? ஆமா மேடம். அதை பத்தின உங்க கருத்துக்கள் என்ன சார்? அது இப்போ தடை செய்யப்பட்டுச்சா இல்ல முன்னாடியே தடை செய்ய? ரொம்ப பழைய நியூஸ் தான் மேடம். அது காம்பினேஷன்ஸோட இருக்குது இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஜுரம் அப்படின்னா ஜுரம் மாத்திரை மட்டும் எழுதினா போதும். அது கூட சளி மாத்திரை ஏன் சேர்த்து எழுதுறீங்கன்னு இந்த காம்பினேஷன்ஸா வரும் பாத்தீங்களா? 2 ட்ரக் 3 ட்ரக் கலந்து வரும் இல்லையா? சோ அது எல்லாமே கூடாது. அந்த மாதிரி காம்பினேஷன் எழுதாதீங்க. யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. எதுக்கு தேவையில்லாம 2 காம்பினேஷன் 3 காம்பினேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கறது அவங்களுடைய கன்சர்னா இருந்துச்சு. ஓகே சார். அதுல இவங்க என்ன திருட்டுத்தனம் பண்ணாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு மெடிசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ எப்படி சொல்றது, மெட்டா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காம்பினேஷன்ஸ் வேணாம்னு சொல்றதுனால அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வேற ஒரு புது மெடிசன் மெட்டா பிளஸ் சேர்த்துக்கிறது ஒரு பேரை. ஓகே சார். சேர்த்துக்கிட்டு அதே காம்பினேஷன் கூட ஒண்ணு சேர்த்துக்கிறது. ஏதாவது புது இதுதானே வேணாம்னு சொன்னீங்க, நாங்க இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒண்ணு வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பண்றாங்களே ஒழிய இது ரொம்ப பழைய நியூஸ் தான் மேடம். இது ரொம்ப பழைய நியூஸ். இது மாதிரியான அறிவிப்புகள் ஆனா வந்துகிட்டே இருக்கு சார். இது மாதிரி அறிவிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா மெடிக்கல் ஷாப்ல அது வித்துக்கிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு நியூஸ்லைட்னு ஒரு மெடிசன் இருக்கு, அது பேன் பண்ணி எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல அதை வாங்க முடியும். இது மாதிரி எத்தனை மருந்துகள் சார் இது வரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு? எக்கச்சக்கமா இருக்க முடியாது. நிறைய முறை நடந்திருக்கு. இது ஒவ்வொரு முறை அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சார். பெரிய எழுத்துக்கள் எழுதணும். அதுவுமே என்கிட்ட கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி இந்த பேப்பர் கட்டிங்க நான் வச்சிருக்கேன். ஓ, அதுவும் இப்ப புதுசா பழைய செய்தி தான். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேப்பர் கட்டிங்க நான் வேணா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கிறுக்கி எழுதினதுக்காக பெங்களூர்ல ஒரு டாக்டருக்கு 5000 rupees பெனால்டி போட்டாங்க. அவர் போய் பெனால்டி கட்டிட்டு தான் வந்தாரு. ஓகே சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காரு, என்ன எழுதியிருக்காருன்னு புரியலன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பிறகுமே எழுதுறாங்க, அதுவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க டைரக்டா மெடிசனுடைய பேரே எழுதுங்க, பிராண்ட் நேமே எழுதாதீங்க. இப்ப உதாரணத்துக்கு கால்பால் அப்படின்னு எழுத வேணாம், பேராசிட்டமால்னு எழுதுங்க அப்படிங்கிறாங்க. மெட்டாசின்னு எழுதாதீங்க, இது பேராசிட்டமால்னு எழுதுங்க, மார்க்ஸ்னு எழுதாதீங்க, அமாக்சிசிலின் எழுதுங்கன்னே சொல்லியாச்சு. ஆனா இன்னமும் டாக்டர் பிராண்டட் கம்பெனிக்கு காசு பணத்தை வாங்கிக்கிட்டு எழுதிட்டு தான் இருக்காங்க. ஓ, இந்த மருந்துகள் பேர் எழுதாம அந்த பிராண்ட் நேமே எழுதிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க முடிவு பண்ணட்டும், பேஷண்ட் முடிவு பண்ணட்டும் எந்த கம்பெனி ரேட்டு கம்மியா இருக்கோ அதை வாங்கிட்டேன். 80,000 பேராசிட்டமால் இருக்கு நாட்டுல. நீங்க கால்பால் வாங்கிக்கோங்க, இல்ல மெட்டாசின் வாங்கிக்கோங்க, இல்ல அபாக்ஸ்ல விற்கிற அந்த பால் வாங்கிக்கோங்க, P25 வாங்கி, உங்க விருப்பம் அது. நீங்க கஸ்டமர் தானே சூஸ் பண்ணணும், எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளே போறோம், அமாம் சோப் வேணுமா லக்ஸ் சோப் வேணுமா, நம்ம தானே சூஸ் பண்றோம். அந்த மாதிரி கஸ்டமர் கையில அதை கொடுங்கன்னு சொல்லிச்சு. ஆனா இன்னமும் இவங்க பிராண்டட் தான் பண்றாங்க. ஏன்னா டாக்டர்ஸ்க்கு நிறைய அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, டூர் அழைச்சிட்டு போறாங்க. சோ அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு அவங்க கமிட்டட் ஆயிடுறாங்க. தடை செய்யப்பட்ட மருந்து நம்ம உபயோகப்படுத்துறதுனால அதனால நமக்கு என்ன ஆபத்து ஏற்படும்? சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு ஃபீவர் மட்டும் இருக்கு, அதுக்காக டாக்டர்கிட்ட போறீங்க. அவர் காம்பினேஷன்ஸ் எழுதும் போது சளி மாத்திரையும் கலந்து உள்ள ஒரு இது கொடுக்குறாரு. இல்ல உங்களுக்கு ஒரு அதுல தூக்கம் வரணும், சளி எழுதுனா நைட்டு தூக்கம் வரணும் கொடுப்பாங்க. அதை போட்டு ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க.
பகல்லே ஓட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்க வண்டியை. அதனால அவருக்கு தூக்கம் வந்து தூக்கத்துல கொண்டு எங்கேயாவது மோதிடலாம் இல்லையா? அதனால காம்பினேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க அப்படிங்கறது அதனுடைய கான்செப்ட். அதுதான். ஓகே சார். வலி மாத்திரம்னா வலி மாத்திரம் மட்டும் எழுதி கொடுங்க, அவ்வளவுதான் கேக்குறேன். காம்பினேஷன்ஸ் வேணாங்கிறது தான். ஆமா, இப்ப நம்மளே போனா ஃபீவர்னு சொன்னா ஃபீவரோட வேற என்னென்ன இருக்கு, தும்மல் வருதா, இருமல் வருதா, விக்கல் வருதா, இது மாதிரியான கேள்விகளை கேட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாத்திரைகள் எழுதி தராங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா அந்த மெடிசன்லயே அது கலந்துறாங்கிறேன். அதுதான் சொல்ல வர்றது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கால்பால் பிளஸ் அப்படின்னு போட்டு அந்த பாராசிட்டமாலோட இன்னொரு மெடிசன் கலந்து ஒரே டேப்லெட்டா கொடுத்துறாங்க. அது வேணாங்கிறாங்க. அதுதான் விஷயம். ஓகே சார். இப்போ இது மாதிரி தடைகளை மீறி மருந்து விக்கிறாங்கல்ல சார், அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு சார் இருக்கு? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், இது வந்து ரெகுலேட் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு சட்டமா ஏற்றணும். இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் சொல்றாங்க பரிந்துரைக்கப்படுகிறது, இது மாதிரி நீங்க எம்சிஐ வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ரெக்கமெண்டேஷன்ஸா தான் கொடுக்குறாங்க. இது வந்து லால வரணும் உங்களுக்கு. இப்ப எப்படி ஒரு ஆணா பெண்ணானு வந்து ஸ்கேன் பண்ணா கண்டிப்பா வந்து அது சட்டப்படி குற்றம். அப்படி பண்ணா அந்த டாக்டரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடலாம், அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து மூடிடலாம்னு சட்டம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி சட்டமா தான் அதை கொண்டு வரணுமே, ரெகுலேட் பண்ணணுமே ஒழிய கருத்தா தான் இருக்குது. பார்மசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, மெடிக்கல் ஷாப்ல நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து இல்லாம ஜஸ்ட் கருத்தாவே இருக்கு. இந்த மாதிரி எம்சிஐ சொல்லப்பட்டிருக்கு அப்படிதான் வந்திருக்கு. ஒரு ஜியோ பாஸ் பண்ணணும் இல்லையா கவர்மெண்ட் ஆர்டர், அது பண்றதே இல்ல அவங்க. அதுதான் ப்ராப்ளம் இங்க. ஓகே சார். ஓகே, உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே மேம். இதைத் தொடர்ந்து மத்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் தென் மண்டல துணை மருந்து கட்டுப்பாட்டாளர் ஸ்ரீனிவாசனை தொடர்பு கொண்டு சத்தியம் டிஜிட்டல் குழு கேட்டபோது, அப்படியா என்று அப்பாவி போல் கேட்டவர், டெல்லி தலைமை அலுவலகத்திலிருந்து அறிவித்திருப்பார்கள், இதுகுறித்து விசாரித்துவிட்டு கூறுவதாக கூறினார். ஆனால் கடைசி வரை அது குறித்து எந்த தகவலையும் அளிக்கவில்லை. ஹலோ. எஸ் மேடம். சார், ஸ்ரீனிவாசன் சாருங்களா? எஸ் மேடம். சார், நாங்கள் சத்தியம் டிவிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க மேடம். சார், இப்போ இந்த சமீபத்தில் வந்து 46 மருந்துகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கதா ஒரு செய்தி வெளியானுச்சுல சார். அந்த செய்தியை பற்றின கருத்துக்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார். அது எந்த மாதிரியான மருந்துகள், அது மாதிரி ஏதாவது தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும் சார். ஓ அப்படிங்களா? ஓகே. இது வந்து எங்கள் ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு திருப்பி கூப்பிட்டுமா? ஓகே சார். எப்போ சார் கூப்பிடுவீங்க? நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வாங்கி ஆடுறேன் ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க என்னன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு முன்னாள் அலுவலர் சிவபாலனிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. பேன் பண்ண மாதிரி தெரியல, சப்ஸ்டாண்டர்ட் ட்ரக்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல இருந்து எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். பேண்டுன்னே போட்டிருக்கா? ஆமா சார், மருந்துகளுக்கு தடைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சார். தடைன்னா பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு எடுத்து ஃபெயிலியர் ஆனது அந்த பர்டிகுலர் பேட்ச் மட்டும் மார்க்கெட்ல இருந்து எடுத்து. இவங்க சொல்றது எப்படின்னா, ஒரு 932 மருந்துகளை வந்து சோதனை செஞ்சு பார்த்தப்போ அதுல வந்து ஒரு 46 மருந்துகள் தடைன்னு சொல்லி. ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் மாசத்துக்கு 8 சாம்பிள் எடுப்பாங்க. மருந்து கடையில இருந்து, ஹோல்சேல்ல இருந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து, மேனுபேக்சரர்ல இருந்து. ஸோ அதுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10,000 சாம்பிள் எடுப்பாங்க வருஷத்துக்கு. மற்ற ஸ்டேட்லயும் அதே மாதிரி எடுப்பாங்க. அது எடுத்து ஃபெயில் ஆனதுல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், நாங்க எவ்ரி மந்த் நம்ம ரிப்போர்ட் அனுப்புவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இவ்வளவு சாம்பிள் ஃபெயில் ஆயிருக்கு, இது இந்த டீடைல் சொல்லிட்டு அதை கன்சாலிடேட் பண்ணி அவங்க அனுப்புறாங்க. ஓகே ஓகே சார். அதுதான் அந்த மேட்டர் ஆக்சுவலா. அது மாதிரி இந்த தடைகளை மீறி மருந்து வித்தா அவங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கை? ஆக்சுவலா மேடம் இது தடைன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா we are preventing the sale in the market, அவ்வளவுதான். ஓகே. பேண்ட் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா 26A ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு செக்ஷன். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ரக் சாப்பிட்டு யூஸ் இல்லைன்னாலோ வேற அட்வர்ஸ் எஃபெக்ட் வருதுன்னு கமிட்டி கண்டுபிடிச்சதுன்னா அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணும். 26A அது வந்து பேண்ட். அதுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா அதுக்கும் தடை தான். பட் இது இப்ப இந்த 46 தரமற்ற மருந்து இருக்கு பாத்தீங்களா, we are preventing the sale from reaching the consumer. அதான் இது பர்பஸ். ஓகே ஓகே சார். பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னால மார்க்கெட் அதே பேட்ச் கூட இருக்கும். டெஸ்ட் பண்ணி சப்ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துருவோம். ஓகே சார். இப்போ நம்ம இந்த இதுல வந்து நம்ம ரோல் என்ன சார் இருக்கும் இந்த மருந்து தடையில? நம்மளோட ரோல் என்ன சார் இருக்கும்? நம்ம தானே மேடம் அந்த சாம்பிள் எடுத்து டெஸ்டே பண்றோம், நம்ம லேப்ல தானே பண்றோம்.
நம்ம இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 146 ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, 10 சீனியர் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் 8 சாம்பிள் எடுக்கிறாங்க. 8 சாம்பிள் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரக் டெஸ்டிங் லேபரேட்டரி டிஎம்எஸ்லயே ஒன்னு இருக்கு, கிங் இன்ஸ்டியூட்ல ஒன்னு இருக்கு, இப்ப மதுரையில ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம். நான் ரிட்டையர் ஆறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னதான் அது மதுரையில ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். சோ இந்த 3 லேப் இருக்கு. 3லயும் வந்து இன்ஸ்பெக்டர் எடுக்கிற லீகல் சாம்பிள் வந்து அங்க அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அது ஃபெயிலியர்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் எங்க எடுத்தோமோ அந்த ப்ரெமிசஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி சப்ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்க, எங்க இருந்து வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்போம். அவர் இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்தாருன்னா அவரு லயபிள் கிடையாது, ஏன்னா அவரு தயாரிக்கல இல்லையா. ஸோ மேனுஃபேக்சர் லாஸ்டா அவரை பிடிச்சிட்டு நம்ம அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த இது இருக்கு மைனர் டிஃபெக்ட், மேஜர் டிஃபெக்ட். அது மாதிரி மேஜர் டிஃபெக்ட் இருக்குன்னா அது ஒரு கமிட்டி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரக் அண்ட் ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க வந்து இது கேஸ் தான் ப்ராசிக்யூஷன் தான் பண்ணணும்ன உடனே ப்ராசிக்யூஷன் பண்ணுவோம். ப்ராசிக்யூஷன் பண்றது இல்லாம அதே பேட்ச் மார்க்கெட்ல இருந்ததுன்னா அதை இன்ஸ்பெக்டர் வச்சு அதை சீஸ் பண்ணிடுவோம் மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா, கன்சியூமருக்கு போகாத மாதிரி. ஓகே சார், தகவலுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். இது போன்ற ஏராளமான தகவல்களின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் எப்போதுமே இணைந்திருங்கள்.